ஸோ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு அப்பா அம்மா ரொம்ப நாள் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். மாடியில் வீடு கட்ட போகிறேன்ப்பா, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். சட்டுன்னு முடியாதுன்ட்டார். இல்லைப்பா முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். பயங்கர கோவம். எங்கள் அம்மாலாம் தவறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என் கூட உட்காந்து கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சு சொன்னார், இந்த பாரு பார்த்துருக்கு, நான் ஏன் அன்றைக்கி அதை நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். நான் 30 வருஷம் உழைச்சி சேர்த்து வச்ச சொத்து பணம் அது. ஸோ அதை நம்பி தான் என் புருஷன் என்னை கைவிட்ட மாட்டான், இந்த கண்டிஷனே அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு நினச்சி வச்சிருந்த பணம் அது. அதை வந்து நான் எப்படி என்னால் கொடுக்க முடியும்? அதனால தான் எனக்கு பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவள் இல்லை, நீ என்னை பார்த்து பார்க்குற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கு, என்ன வேணா எடுத்துக்கொண்டு அப்படின்னு. நான் வேணா கூட என் பிள்ளைகள்ட்ட நிக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிக்க கூடாது. அதுதான் காதல். என் மனைவியை நான் கௌரவமா தான் வச்சிருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும்.